ஹலோ சயின்ஸே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாரர் கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இந்த இமேஜ் ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல, அதை நம்ம கொலை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ரிசர்ச் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு தேவை லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ப்ரிங் இருக்குன்னு நானுங்க. இங்கே இருக்குங்க டேபிள் மேலே ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஆர்மரியில் போய் என்ன இருக்குன்னு எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம் பாருங்கள். என்னங்க மொரட்டுத்தனமாக ஓடிட்டு இருக்கிறேன். இங்கே நம்மளுக்கு தேவையான பங்கமான சூட்டெல்லாம் இருக்குமாம்மா, அதை நம்ம ஆர்மரிக்கு போட்டுக்கலாம். இங்கேக்க எதை எடுத்துக்கலாம் நம்ம சூட்டாக? சிவப்பு எடுக்கலாமா இல்லை ரெட்டு? நல்லா இல்லைங்க அப்படி ஒன்றும். நம்ம சேனல் கேமிங் சேனலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆரஞ்சு இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். மஜாவாகுங்க. இப்போ தாங்க செட்டாக இருக்குது. சரி, இதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹெல்மெட் எடுப்போமா? ஆக்சசரி செக்ஷனில் எது எடுக்கலாம்? ரெட் போட்டு பார்ப்போமா? ரெட்டு இது ஆரஞ்சு இதுவே நல்லா தான் இருக்குது. சரி, ரெட்டு போட்டு பார்ப்போம். ரெட்டு இது அப்படியே நல்லா இல்லைங்க. ஆரஞ்சே நம்ம எடுத்துப்போம். ஆரஞ்சு தான் நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி மங்களகரமாக இருக்குது. சரி, அவ்வளோதான். சூட்டு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம அடுத்தது போய் கன்ஸு செக்ஷனில் போய் ஒரு மஜாவான கன் எடுப்போம். அவ்வளோதான். இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. யாரா நீ? ஏன்டா பார்த்து பொறுமையாக வர மாட்டேன்? எங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்கள்? ஒருத்தன் டார்ச் லைட் வச்சு பங்கமாக அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளுறாங்க. நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ண வேணாம். நம்ம கன் வச்சுட்டு பொறுமையாகவே போட்டு தள்ளிடுறோம். எதுக்கு நம்மளுக்கு அன்பு? இந்த இடத்துல என்னங்க எல்லாம் மொக்க கன்னாக இருக்குது. ஒரு AK-47 UMP அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா எல்லாம் இந்த ஸ்டார் வாஸில் வர மாதிரி கன் இருக்குது. சரி, இந்த கன்னை எடுப்போம். நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி ரெட்டு எல்லாமே ரெட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிளாசிக் கன் எடுத்து யாரா நீ மொரட்டால் ஓடி வர? என்னங்க லவ் ஃபெயிலியர் இருக்க மாதிரி டிப்ரெஷனில் உட்காந்துக்கிறான். இவனை சுட்டு பார்ப்போமா? அடப்பா வீடு அவ்வளோ டிப்ரெஷனில் இடாகிற. இன்னும் ஏதாச்சும் என்னமோ ஒரு மாதிரி கத்தான். பயமாக இருக்குங்க. ப்ரோ இடு ப்ரோ பொறுமையாக இடு ப்ரோ. யாரையும் சுட்டுட்டே இருக்கான். அட்டாக் பண்ணுறாங்க. அவனை காப்பாற்றுனுங்க. இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தால் நம்மளையும் போட்டு தள்ளிடுவான். இங்கேருந்து ஒரு மஜா தானே எடுத்துக்கோம். வாங்க ஏகேக்கு இங்கே அவ்வளோதான். இதை வச்சு இதை நாங்கள் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே சீக்கிரம் வாங்க. மக்களே சயின்ஸு உங்கள் பவர் கொடுங்க. இவனை போட்டு தள்ளிடலாம். என்னங்க அந்த சைடு பார்த்து சுட்டா இவனை சுடுது? எப்படிங்க இது லாஜிக்கு வேற மாதிரிக்கு? பரவாயில்ல. எப்படி இருந்தா என்னங்க இத்தனை வாட்டி சுட்டுமே உனக்கு ஒன்றுமே ஆகலை. எங்கடா ஓடுற? பிடிங்க, அவனை பிடிச்சி சாவடிக்கணுங்க. என்ன நடக்குது? 2 பேரும் வந்துட்டாங்க இந்த இடத்துல. என்னங்க பண்ணுறது? இப்படி வந்துட்டானுங்க. மாட்டிக்கிட்டாங்க. குதிச்சு ஓடுறான். மச்சா ஓடுறாங்க. அவன் போட்டு இப்போ ஒரு தலைவலி விட்டுச்சுன்னா இன்னொரு தலைவலி வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏங்க ஒரு செகண்டில் உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. ஒரு சேஃப்டிக்கு ஒரு கன்று எடுத்துப்போம். இந்த கன்று அவன் வந்தான்னா போட்டு தள்ளிட வேண்டியதுதான். ஏன்டா தைரியமாக நான்லாம் இந்த இப்போடா மச்சா கன்று எடுத்து வச்சுக்கிறேன். எத்தனை ஓட்டுறா வருவா? ஐயோ ட்ராமடைஸ் ஆகிட்டாங்க. இவனை சுட்டே போய் சாவடிச்சிருந்துங்க. என்னங்க ஆளாளுக்கு இப்படி வந்து உக்காந்துட்டானுங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். UMP இருக்கா? வா சீக்கிரம் இந்த UMP எடுத்துக்கி நம்ம தப்பிச்சு ஓடிடலாங்க. வாங்க. பயமாக்குங்க இந்த இடத்த விட்டா அவ்வளோதாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பி நீங்கள் பயத்தை காமிச்சிட்டே இருக்கிறீங்க? சீக்கிரங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும். சுட்டுட்டே தாங்க போகணும். இனிமேல் சுட்டால் தான் இவனுங்களாம் ஓடுறானுங்க. சுட்டுட்டே ஓடிக்கிறோம். சயின்ஸு புல்லெட்டு தீந்து போச்சு. ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே இவன் வேறு வந்துட்டுக்கிறாங்க. பயத்தை காமிச்சிருக்கிறேன். போங்கடா சுட்டுட்டே கிளம்புறேன்டாங்களேலாம். ஐயோ சுட முடியலைங்க. என்னங்க பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஏதோ ஒரு மேப்பை சூஸ் பண்ணி போடணுமா? இந்த ஃபெசிலிட்டி மேப்பில் போவோம் ஃபஸ்ட்டு. ஆமாம், என்னதே நெட்ஒர்க் ப்ராப்ளமா? சீக்கிரம் அப்பாடா வந்துட்டோங்க. கேட்டு பியா. ஏங்க இந்த ஃபெசிலிட்டியில் வேறு இவன் வேறு ஆனால் ஒன்றான்னு சுடு தண்ணி எடுத்து கொட்டின மாதிரி கத்திகிட்டே இருக்கிறானுங்க. இவன் வேறு சரி ஃபஸ்ட்டு இவனை போட்டு தள்ளி அவன் சத்தம் வேறு இரிட்டேட் பண்ணிட்டே நைன்னு கொசு மாதிரி. ஃபஸ்ட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி போடுறோம். விக்டரி எடுக்கிறோம். இந்த ஃபெசிலிட்டியை நாம தான் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல என்னங்க மண்டை ஓட்டலாம் இருக்குது. அனிமலோட மண்டை ஓட்டு அன்றைக்குமா தெரிஞ்சால் அவன் தான் காரணம்னு நினைக்கிறேன். அவனை போட்டு தள்ளிடலாம். என்னங்க சுட்டா அவன் சத்தத்தை காணோம். பொறுமையாக வெயிட் பண்ணி அவனை சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சத்தம் வருது. எப்படிங்க இது சாத்தியம்? ஆமாங்க சுட்டா அவன் அமைதியாக இருக்கிறாங்க. சுட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம அவ்வளோதான் போகலாம். பின்னாடி வந்து சாவடித்தாலும் நம்மளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம். எங்கே சத்தம் ஜாஸ்தியாக கேட்குதோ அந்த சைடு போவோம். நாம் வேறு ஏதோ தைரியத்தில் பேசிட்டு நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஒரு பாட்டுன்னு. இந்த கேம் வேறு நாங்கள் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஏன் எங்கேருந்து வந்தால் அடிப்பானு கூட தெரியாது. பின்னாடி வந்தால் கூட ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் தாங்க எங்கேயோ சத்தம் ஜாஸ்தியாக கேட்குது. இந்த இடத்துல தான் எங்கேயோ இருப்பான். நம்ம ஒரு வாட்டி பின்னாடி செக் பண்ணிப்பான் வரானா இல்லைன்னு. நல்ல வேலை அவன் வரல. இந்த இடத்துல தான் எங்கேயோ முன்னாடி இருக்கணும்.
அவனை போட்டு தள்ளிடலாம். என்னது கேட் ஏவா? இந்த இடத்துல தான் இருக்குங்க, ரெட் அலர்ட்லாம் போட்டிருக்கு. இந்த இடத்துல உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். என்னங்க 2 பாதை இருக்குது, உள்ளே தான் இருப்பான், சத்தம் ஜாஸ்தி இருக்குது. என்னங்க இது அடி முதல்ல இருக்குது, இதுக்குள்ளே அடித்து சாவடிச்ச மாதிரி. என்னங்க இத்தனை வாட்டி சுட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சும்மா பொம்மைக்கு வச்சுக்கிறானுங்களோ? உள்ளே போய் இறங்கி பார்ப்போமா என்ன? சரி பார்ப்போம் என்ன பண்ணிடும் இது. இந்த இடத்துல என்னங்க, ஐயோ அட பாவிடே, உள்ளே இறங்குனதுக்கே என்னங்க எதை வச்சுங்க நம்மளை அடித்தான்? இதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுங்க. இப்போவே 4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சயின்ஸே.